இது என்சிஆர்டி என்று அழைக்கக்கூடிய தேசிய பாடக்கல்வி நிறுவனத்தின் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நீதித்துறைக்கு சவால் என்ற பாடத்தில் கரப்ஷன் இன் ஜுடிஷியரி என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது. அதில் நீதித்துறையில் உள்ள ஊழல்கள் தொடர்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இன்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டனர். உடனடியாக இந்த பிரச்சனையை தாமாகவே முன்வந்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் எடுத்துக்கொண்ட நீதிபதி பாடப்புத்தகத்தில் இது போன்று நீதித்துறையில் ஊழல் என்பது உள்நோக்கத்தோடு அதில் களங்கம் கற்பிக்கும் எண்ணத்தோடு அந்த அத்தியாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் இது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் தலைமை நீதிபதி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். என்சிஆர்டி பாடப்புத்தகத்தின் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தின் சமூக அறிவியல் பாடத்தில் நீதித்துறையில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்ற பொருளை உணர்த்தும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தது. ஒரு துறையில் மட்டுமே ஊழல் என்பதை போல இவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருப்பதன் உள்நோக்கம் என்ன என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் நீதித்துறையை களங்கப்படுத்துவதற்கு எவரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நீதித்துறையில் ஊழல் என்ற பகுதி சேர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நீதித்துறையில் யார் ஊழல் செய்கிறார்கள்? நான் எனது பணியில் எப்போதும் நேர்மையுடனும் உண்மையுடனும் இருக்கிறேன். நீதித்துறைக்கு களங்கம் கற்பிப்பதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையோடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அந்த பாடத்தை நீதித்துறையில் சவால் என்ற பாடத்தில் ஜுடிஷியரி நீதித்துறையில் அந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்த்தும் வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதை நீக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த கண்டனம் தெரிவித்து அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்.